சாதிய கலவரத்தை தூண்டிவிட்டவர்கள் இதனால் ஒரு பொழுதும் பாதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப வசதியான இடத்துல, வசதியான வீட்டுல ஏசி உட்கார்ந்துருப்பாங்க. இது போன்ற சாதிய பிரச்சனைகள்ல சாதிய ரீதியான மோதல்கள் நடைபெறும்போது, தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய தலித் மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருப்பி ஏதோ ஒண்ணு நடக்குதுனாலும் அதுல பாதிக்கப்படக்கூடிய மிகவும் எளிய மக்கள். சாதி புத்தினா ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளம் கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற புத்தி இல்ல. கேஸ்ட்ன்ற அந்த உணர்வோடு ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடிய எவனாக இருந்தாலும் அவனுக்கு சாதி புத்தி என்று பெயர். தனித்து விடப்பட்ட நிலையில இருக்காங்க அரசியல். இப்ப அவர்களோடு யாருமே சேர மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்காங்க. அப்போ என்னன்னா எதையாவது பண்ணி அவங்க டார்கெட் பண்ணணுன்றதுனால டார்கெட் பண்றாங்களே தவிர இது ரொம்ப நீங்க கேஸ்ட் மைண்ட் செட் தாங்க சாதி புத்தி. ஹைகோர்ட் போறாரு, ஹைகோர்ட்டுக்குள்ள ஒரு நுழையணும்னா அங்க சுத்தி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய அனுமதி வேணும்னு சொன்னா எவ்வளவு மடத்தனமா இருக்கும், எவ்வளவு அற்பமா இருக்கும். ரெண்டு நண்பர்கள் ரொம்ப இயல்பா பேசிக்கிறாங்க. அதை பேசிக்கும்போது இதெல்லாம் உள்ள கூட்டு போவீங்களான்னு கேட்கும்போது பக்கத்துல அதை கேட்டுட்டு இருந்த ஒருத்தன் இன்வால்வ் ஆகி அடிக்கிறான். இதுல எங்க இருந்து விடுதலை சிறுத்தைகள் அரசியல் கல்யாண பத்திரிகை போயிட்டு அழைப்பதில் கொடுத்து போயிட்டு அறிவாலயத்துல கொடுத்துட்டு அழைப்பதில் கொடுக்க போன இடத்துல அக்ரிமெண்ட் போட்டு வந்த மாபெரும் புரட்சியாளர்கள் அவங்கதான். ஃப்ரீடம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் தொடர். வள்ளுவர் கூட்டம் ஆர்ப்பாட்டத்தில் மேல்பாதி சம்பந்தமான அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்கள் வன்னியர் சமூக மக்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த வன்னியர்களை குறிப்பிட்டு பேசப்பட்டதா அல்லது பாமக ராமதாஸ் போன்றவர்களின் அரசியல் செயல்பாடுகளை குறித்து பேசப்பட்டதா? முதலில் ஒரு வன்னியர் சமூகம் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளம் கொண்ட எந்த சமூகத்தையும் பழித்து பேசக்கூடிய நிலையில் என்றைக்கும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பண்பு படைத்த தலைவர் இல்லை அவருன்றது முதல் பாயிண்ட். இரண்டாவது, இதை எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அவரோட இருக்கக்கூடிய தொடர்புல அவர் எப்படி நடந்துப்பாரு, தனிப்பட்ட முறையில எப்படி நடந்துப்பாருன்றத தெரிந்த நிலையில சொல்றேன். தர்மபுரியில நாய்க்கன் கொட்டாயில இவர்கள் கலவரம் செய்த பொழுது அன்றைய சூழல்ல அது கரெக்டா ஒரு தீபாவளி நேரம். அப்போ தலைவர் எழுச்சி தமிழர் அந்த கலவரம் இங்கு நடைபெற்ற போது, அந்த சாதிய வன்முறை நடைபெற்ற போது அவர் வெளிநாட்டுல இருந்தாரு. இன்னும் குறிப்பா இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு அன்றைக்கு லண்டன்ல ஒரு விருது கொடுக்கப்பட்டது. இவரும் வெளிநாட்டுல இருந்து வந்தாரு. அவருக்கு விருது அறிவாலயத்திற்கு பாராட்டு விழா நடந்து முடிச்சுட்டு தருமபுரி புறப்படுற நேரத்துல கூட வழக்கமா இருக்கக்கூடிய தம்பிகளா இல்ல நான் வருகிறேன் என்று தலைவரோட பயணப்பட்டாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் காலையில போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு இரவு திரும்பி வரோம். திரும்பி வருகின்ற பொழுது அப்ப நான் ரொம்ப கவலையோட அவர்கிட்ட என்னென்ன இது மாதிரிலாம் நடந்திருக்கு, அது என்ன எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ரொம்ப இயல்பா அவர் சொன்னாரு. அவங்க சாதி அடிப்படையில ஒரு கலவரத்தை தூண்டியிருக்காங்க, ஒரு கலவரத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இதற்கு பதிலுக்கு பதில் பழிக்கு பழி அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உணர்வு பூர்வமா அல்ல உணர்ச்சி பூர்வமா நாம பேசணும்னா உடனடியா அதற்கான எதிர்வினை ஆற்றுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்முடைய நோக்கம் அது கிடையாது. இன்னும் கூட குறிப்பா சொல்ல போனோம்னா இன்றைக்கு இந்த சாதிய கலவரத்தை தூண்டி விட்டவர்கள் இதனால் ஒரு பொழுதும் பாதிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப வசதியான இடத்துல, வசதியான வீட்டுல ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இது போன்ற சாதிய பிரச்சனைகள்ல சாதிய ரீதியான மோதல்கள் நடைபெறும் பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய தலித் மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது திருப்பி ஏதோ ஒண்ணு நடக்குதுனாலும் அதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் மிகவும் எளிய மக்கள், அன்றாடம் பிழைப்புக்காக பணியாற்றக்கூடியவர்கள். அது போன்ற பொறுப்பற்ற செயல்ல நான் ஒரு பொழுதும் ஈடுபட மாட்டேன். இதை ஜனநாயக சக்தியில் எதிர்கொள்வார்கள்னு சொன்னார். இதை எதற்காக குறிப்பிட விரும்புறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு பண்பு படைத்த தலைவர் அந்த மாதிரியான நிலையில அவர் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி பண்ண மாட்டாரு. இன்னும் கூட குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் பேசுறாங்க. நீங்க நிறைய பேருக்கு அவங்க வழி நடத்தக்கூடிய அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கே ஓபிசிக்கும் பிசிக்கும் எம்பிசிக்குமான வேறுபாடு தெரியாதவங்க இருக்கான் தற்குறியா. ஆனால் ஓபிசிக்களுக்கு ஒன்றிய அரசு இடஒதுக்கீடுல கிரீமி லேயர் லிமிட்டை 4 லட்சம் இருந்தது 6 லட்சம் உயர்த்தணும்னு முதல் முறை. இப்ப கிடையாது, 2022 இல்ல. இன்றைக்கு வேணா 2022 நீங்க சொல்லலாம், இன்றைக்கு இன்றைக்கு சமூக நீதி சமூக ஒற்றுமை எல்லாம் பேசுறீங்க, அதனால நீங்க பண்றீங்க.
2009 முதல் முறையா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மன்மோகன் சிங் கிட்ட போய் அந்த 4 லட்சத்து 15 லட்சமா உயர்த்தணும்னு கேட்டாரு. அன்றைக்கு முதல் முறையா மன்மோகன் சிங் 6 லட்சம் உயர்த்தினார். இப்ப நம்ம எம்பிபிஎஸ்ல வந்து சென்ட்ரல் பூல்னு சொல்லக்கூடிய மத்திய தொகுப்புக்கான இடஒதுக்கீடு வந்து திமுக வழக்கு போட்டாங்க, வென்றெடுத்தார்கள், எல்லாம் சரி. ஆனா இதற்கான முதல் பொறி எங்க இருந்து வந்ததுன்னா, இப்போ 2019 எம்பி ஆன உடனே தலைவரும் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் போய் சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து இதுல எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இல்லைன்னு கேட்கறாங்க. நீங்க வந்து பிபி சர்மா கமிஷன் ஒரு கமிஷனை போட்டு இந்த கிரீமி லேயர் அமௌண்ட்டை குறைக்க முடியாதுன்றதுக்காக ஒரு சதியா வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமையோ சேலரி இன்கமையோ சேர்க்கும் பொழுது அதை சேர்க்கக்கூடாதுன்னு போர்க்குரல் கொடுத்தவர் தலைவர் எழுச்சி தமிழர். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மட்டுமல்ல, ஓபிசி மாணவர்களுக்குமான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நிறுத்தும் பொழுது அதை வந்து போராடி அன்றைக்கு வந்து மோடியே வந்து ட்வீட் போட்டாரு, இல்ல அதை வந்து நிறுத்த மாட்டோம்னு போட்டாரு. இதெல்லாம் எதற்காக குறிப்பிட விரும்புகிறேன்னா, அப்படி ஒரு சிந்தனை உள்ள நபராக இருந்தால், அப்படி ஒரு சிந்தனை உள்ள ஒரு தலைவராக இருந்தால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை செய்து விட்டு இதையெல்லாம் பறைசாற்ற வேண்டிய நிலையிலும் அவர் இல்லை. இதெல்லாம் என்னைக்கு அவர் வந்து பறைசாற்றி கொண்டதில்லை. நாங்கெல்லாம் வந்து அவருடைய பணிகளை இன்றைக்கு கூட இது மாதிரியான ஒரு சிக்கல் எழுதும் போதுதான் சொல்லியிருப்பாங்க. அதனால இது வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்காகவே நிகழ்த்தப்பட்ட வன்முறை தான் வந்து தர்மபுரி வன்முறை. அவர்களால் நிகழ்த்தப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு வன்முறை தான் வந்து தர்மபுரி சம்பவம், தர்மபுரி சாதிய வெறியாட்டம். இன்றைக்கு அதே மாதிரி ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்க சூழல்ல இருக்காங்க. இது கூட வந்து அவங்க வந்து எப்படி வந்து நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தலைவர் பேசியதை வந்து திருத்தி பேச முயற்சித்தார்களோ அந்த மாதிரி இது ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. மிஞ்சி போனா இன்னைக்கே வந்து அது வந்து அதை பற்றிய செய்திகள்லாம் கடந்து போச்சு. அதே போல அது வந்து ராமதாஸ் அவர்களை குறிப்பிட்டு பேசியதாக இருந்தாலும் சாதி புத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த சாதி புத்திங்கிறத என்ன பொருள்ல புரிஞ்சுக்கிறது? அதாவது அவர் இந்த சொல்லாடலை வந்து இப்ப சொல்றது இல்ல. ஒண்ணு, இவர்களை குறிப்பிட்டு மட்டும் இல்ல, அவர் காவல்துறையை பற்றி பேசுகின்ற பொழுதும் அந்த வார்த்தையை குறிப்பிடுறார், சாதி புத்தி. சாதி புத்தினா ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளம் கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற புத்தி இல்ல. அது கேஸ்ட்ன்ற அந்த உணர்வோடு ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடிய எவனாக இருந்தாலும் அவனுக்கு சாதி புத்தி என்று பெயர். அது எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி. அது வந்து ஆங்கிலத்துல கேஸ்ட் மைண்ட் செட் நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அது ஒரு கேஸ்ட் மைண்ட் செட். இப்ப நான் வந்து எனக்கு வந்து சாதி புத்தி இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து நான் சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது வந்து என்ன யாரோ ஒருத்தர் வந்து இவர் இந்த சாதி தான் அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்களா அந்த சாதிக்கான புத்தி இல்ல. சாதி என்பது என்னுடைய மனதில் இருக்கிறது, என்னுடைய புத்தியில் இருக்கிறது, என்னுடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் செய்யக்கூடிய செயல்கள் தான் சாதி புத்தி. இத வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து விவரமானவங்க அப்படின்னு தங்களை காட்டிக்கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை வந்து வேண்டுமென்றே ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதுக்காக வந்து இதை வந்து எடுத்து இனி கிளறாங்க. இன்னும் குறிப்பாக வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில இருக்காங்க அரசியல். இப்ப அவங்களோட யாருமே சேர மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா எதையாவது பண்ணி அவங்க டார்கெட் பண்ணணுன்றதுனால வந்து டார்கெட் பண்றாங்களே தவிர இது வந்து ரொம்ப நீங்க வந்து கேஸ்ட் மைண்ட் செட் தாங்க சாதி புத்தின்றது. சாதினா இது இன்க்ளூட்ஸ் ஆல் எல்லாம். அந்த சாதி அப்படின்ற எண்ணத்தை உள்ள வச்சிருக்காங்க. ஒரு குரூப் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதி புத்தி இருக்குன்னா அந்த சாதிக்கான புத்தி என்பது அல்ல அதோட பொருள். அவருக்கு சாதி என்கின்ற அந்த அமைப்பின் மீது சாதி என்கின்ற அந்த அந்த ஒரு கட்டமைப்பினால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், அதனால அவர் செய்யக்கூடிய செயல்கள் அதை ஆட்டுவிக்குது. இந்த கேஸ்ட் என்ற அந்த மைண்ட். நீங்க அதனாலதான் அம்பேத்கர் வந்து அவர் ரொம்ப, அதாவது இதை விட விரிவா, இதை விட அழகா, இதை விட தெளிவா எல்லோருக்கும் புரிகிற மாதிரி கேஸ்ட்னா என்னன்னா ஒரு பெரிய டெபினிஷன் எல்லாம் கொடுக்கல. அவர் 10 பக்கம் 20 பக்கம் எல்லாம் சொல்ல, இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு போயிட்டாரு. அது ஒரு மனிதனுடைய மனோநிலை. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி அப்படின்னு நான் உணர்றேன்னா அது என்னோட மனோநிலை. அந்த மனோநிலையின் அடிப்படையில், ஒரு சாதி என்கின்ற மனோநிலையின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்களுக்கு காரணமா தான் சாதி புத்தின்றதை தவிர அது வந்து எந்த குறிப்பிட்ட இன்னைக்கு அதுலயே வந்து இன்னொரு பார்த்த சொல்லியிருக்காரு அவர். இதெல்லாம் வந்து அவங்க வந்து போட மாட்டாங்க. என்ன சொன்னார்னா, இந்த சாதி புத்தி கொண்டு இது போன்று செயல்களை செய்பவர்கள் கடந்து போயிடுவாங்க. இப்ப நான் சொன்னதான், முதல்ல சொன்னதுதான். ஆனால் இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள், வழி நடத்தப்படக்கூடியவர்கள், தவறாக வழி நடத்தி செல்லப்படுபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து எந்த சமூகத்திற்காக, எந்த சாதிக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த சாதியை சார்ந்த அப்பாவிகள் தான் இதனால் பலியாகிறார்கள், அப்பாவிகள் தான் இதுல வந்து பலிகடாக்கப்படுகிறார்கள் என்று பேசியிருக்கிறார். அப்ப அதுல வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து அந்த மாதிரி ஒரு பொருளே இல்லை என்பது புரியும். அதே போல வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து
கோயில்ல வழிபாடு நடத்துவது என்பது அந்த பகுதி மக்களினுடைய அனுமதிக்கிறது அந்த பகுதி மக்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பகுதி மக்களுடைய அனுமதிங்கிறது அவசியமா? பேச்சுவார்த்தை மூலம் தான் இதை தீர்வு காண முடியுமா? அதாவது அந்த அந்த பகுதி மக்களுடைய அனுமதி எதற்கு வேணும்? என் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா என்னோட அனுமதி வேணும். இல்ல அது மீறி வந்தாங்கன்னா ட்ரெஸ்பாஸ். இது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ். இன்னும் கூட குறிப்பிட்டு சொல்ல போனா அது இட்ஸ் ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு கோயில். இதுல யாருடைய அனுமதி வேணும்? நாளைக்கு வந்து இவர் வந்து கோர்ட்டுக்கு போறாரு, இவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட் அனுமதி, ஹைகோர்ட்டுக்குள்ள இவர் நுழையணும்னா அங்க சுத்தி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய அனுமதி வேணும்னு சொன்னா எவ்வளவு மடத்தனமா இருக்கும், எவ்வளவு அற்பமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாதம் இல்லையா அது? அவங்களோட அனுமதி யாருக்கு தேவை? அது அது வந்து ஒரு ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டுல ஒரு கோயில். அதுல வந்து ஒரு நுழைவதற்கு இவர்கள் யார் அனுமதி? இன்னும் சொல்ல போனா அவர் அவர் அதுதான் தலைவர் எழுச்சி தமிழ் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. ஒரு சட்டம் படித்தவர், சட்டம் தெரிந்தவர், மிகப்பெரிய வழக்கறிஞராக வந்து இருக்கிற நிலையை வந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பவர். அவர் வந்து இது மாதிரி பேசுறாருன்னா அப்ப இதுல வந்து என்ன? அவர் சொன்னதுதான், தலைவர் சொன்னதுதான் திருப்பி சொல்லணும். ரெண்டு ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒண்ணு அறியாமை, அல்லது வந்து இது சொல்றமான அறிவு இல்லாம இருக்கணும். இல்ல ரெண்டாவது வேண்டும் என்றே செய்ய வேண்டும். இதுல எதுன்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அவர் ஏன்னா தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்துல வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிலையில இருப்பதாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்படின்னா அவர் வந்து வேண்டுமென்றே செய்கிறாரு. இதுவே வந்து ஒரு பெரிய அவர் அவர் வந்து சட்டம் படித்ததற்கு, அவர் செய்யக்கூடிய சட்ட தொழிலுக்கு புறம்பானது. இல்ல வந்து இது வந்து ஒரு அந்த மாரலுக்கே வந்து எதிரானது. அவர் இது மாதிரி சொல்றது வந்து அதுக்கு எதிரானது தான். இதற்கு எல்லாமே அடிப்படை காரணம் வந்து சாதிய அடிப்படையிலான ஒரு வாக்கு வங்கியை திரட்டுவது என்கின்ற நிலையில தான் பார்க்கிறேன். இல்ல, பேச்சுவார்த்தை மூலம் வந்து தீர்வு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது பேச்சுவார்த்தைங்கிறது அங்க அவசியமா? இதுல என்ன பேச்சுவார்த்தை இருக்கு? நீங்க யாருகிட்ட பேசணும்? அது வந்து ஒரு கோயில் வந்து இன்னைக்கு ஹெச்ஆர்என்சியோட கோயில். நீங்க ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ல வந்து ரொம்ப தெளிவாவே இருக்கு. அதுல வந்து எல்லாருக்குமான வழிபாட்டு உரிமையும் இருக்குன்னு. இது வந்து இதுல இதுல என்ன பேச்சுவார்த்தை என்ன இருக்கு? இதுல என்ன கட்ட பஞ்சாயத்து இருக்கு? இல்ல என்ன பேச்சுவார்த்தை இருக்கு? சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும், அவ்வளவுதான். சோ சிம்பிள் அஸ் தட். சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு யாருகிட்ட பேசணும்? சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்தை மேற்கொள்றதுக்கு அரசு என்கின்ற அந்த இயந்திரம் சட்டத்தை நிலைநாட்டுவது அதோட வேலையை தவிர அது போய் பேச்சுவார்த்தை நடத்துறது அதோட வேலை. சட்டம் வந்து ஒரு ஒரு இடத்த வந்து ஒரு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். கவர்மெண்ட் போய் எவிக்ஷன் பண்ணுது. பேச்சுவார்த்தை நடத்துதா கவர்மெண்ட்? ஐயா கொஞ்சம் எடுத்துக்கங்க, உங்க பொருள் எல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துது. எவிக்ஷன் பண்றோம்ல, தூக்கி போடுறோம்ல. அந்த மாதிரி எவன் வரானா அவனை தூக்கி போட வேண்டியது தானே? இப்ப உள்ள தூக்கி வைக்க வேண்டியது தானே? அவ்வளவுதானே தவிர இதுல என்ன பேச்சுவார்த்தை வேண்டியிருக்கு? பேச்சுவார்த்தைக்கே அவசியம் இல்லை. அதே போல மேல்பாதி விஷயத்தை வச்சு மேல்பாதி விஷயத்தை வச்சு விசிக அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாங்க. திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்தை வச்சு விடுதலை சிறுத்தைகள் அரசியல் செய்யுதா? அதாவது தான் திருடி பிறரை நம்பால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களோட புத்தியை வந்து இவங்க வந்து எப்படி அரசியல் பண்றாங்கன்றதை வச்சுட்டு எங்களை வந்து பழி சொல்றாங்க என்பதான் பாக்குறேன். இப்ப என்ன வாலண்டியரா போய் ஏதாவது இது தொடர்பா ஏதாவது நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டாங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில்? வந்து ரெண்டு நண்பர்கள் வந்து ரொம்ப இயல்பா பேசிக்கிறாங்க. பேசிக்கும்போது எங்கெல்லாம் உள்ள கூட்டு போவீங்களான்னு கேட்கும்போது பக்கத்துல அதை கேட்டுட்டு இருந்த ஒருத்தன் வந்து இன்வால்வ் ஆகி வந்து அடிக்கிறான். இதுல எங்க இருந்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் பண்ணுச்சு? இது இது வந்து அரசியலே கிடையாது. இதுல வந்து உரிமை நிலைநாட்டுவதற்கான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்துருக்கமே தவிர அந்த மாதிரியான நீங்க அரசியல் வந்து யாரு இந்த மாதிரியான அரசியல் பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கூட்டணியில இருந்து கொண்டே வந்து பத்திரிகை கொடுக்க போகும்போது அப்படியே ஜம்ப் பண்ற வேலை எல்லாம் வந்து பண்ணவங்க அவங்கதான். நீங்க அதிமுக கூட்டணியிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு போயிட்டு அழைப்பதற்கு கொண்டு போயிட்டு அறிவாலயத்துல கொடுத்துட்டு அழைப்பதற்கு கொடுக்க போன இடத்துல வந்து அக்ரிமெண்ட் போட்டு வந்த மாபெரும் புரட்சியாளர்கள் அவங்கதான். அதனால அதெல்லாம் அந்த மாதிரியான வேலை விடுதலை சிறுத்தை கட்சி செய்யாது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடக்கூடாதுன்றதுக்கான ஈடுபட மாற்றோன்றதுக்கான சான்றே இருக்கு. நீங்க 2021 தேர்தல் என்னாச்சு? இப்ப நான் சொன்னேன் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணாங்க? தலைவர் பேசினதை வந்து ஒரு காணொலியை வந்து வெட்டி ஒட்டி இது மாதிரி இவர் வந்து பெண்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறை கிளப்பி பார்த்தாங்க. அதோட நோக்கம் என்ன? எப்படியா திமுக கூட்டணியை சிதைத்து விட வேண்டும் என்று ஒரு நோக்கத்தை அடிப்படையில் செஞ்சாங்க. அப்ப நாங்க எப்படி ரியாக்ட் பண்ணோம்? தலைவர் எழுச்சி தமிழர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? அவர் என்ன சொன்னார்னா, புதுச்சேரியில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்துல சொன்னாரு, இன்றைக்கு வந்து பல்வேறு சக்திகள் இந்த கூட்டணியை உடைப்பதற்காக திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியேற்றணும், ஒட்டுமொத்தமா இந்த மதசார்பற்ற கட்சிகள்ல வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தணும் முயற்சிக்கிறாங்க. ஒரு பொழுதும் சாதியவாத மதவாத சக்திகளை வெற்றி பெற விட மாட்டேன், ஒரு பொழுதும் சாதியவாத மதவாத சக்திகளை
தலை தூக்க விட மாட்டேன், எனக்கு வந்து தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்ற நிலை வந்தால் கூட பரவாயில்லை, நான் வந்து மதசார்பற்ற அணிக்கு வந்து வாக்கு சேகரிப்பேன்னு சொன்னார். எப்படி அந்த அந்த துணிச்சல் எங்கிறது வரும், இல்ல அந்த நேர்மை எப்படி வரும்? அரசியலை பற்றி அரசியல் லாப கணக்கு போடாதவங்களுக்கு தான் அது வரும். அதனால இதெல்லாம் இதெல்லாம் அவங்க வந்து அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அதை வந்து அப்படியே திருப்பி சொல்லி பாக்குறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஒரு தொடர்ச்சியா வந்து ஒரு அரசியல் பயணத்துல ஒரு நிலையான ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி மக்களுக்கு தெரியும். அதே போல ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கின்னு சொல்லி பட்டம் கொடுத்தாங்க. இப்போ ஓபிசி சமூகத்தை தவறாக வழி நடத்துவர் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாரு. இந்த இந்த அன்னைக்கு எதற்காக அந்த பட்டம் வழங்கப்பட்டது? இன்னைக்கு இப்படியான குற்றம் சுமத்துவதற்கான காரணம் என்ன? நான் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 பரீட்சை நல்லா எழுதுறேன். நல்லா எழுதுறேன்ட்டு எனக்கான சான்றிதழ் அளிக்கப்படுது, இல்ல மார்க் கொடுக்குறாங்க, பாராட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்புறம் 4வது எக்ஸாம் 5வது எக்ஸாம்ல தான் தெரியுது நான் வந்து காப்பி அடிக்கிறேன், விட்டு வச்சு எழுதுற பரீட்சைன்னு தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே இவர் வந்து நல்லா படிச்சாரு, சர்டிபிகேட் கொடுத்தீங்க, இப்ப ஏன் இவர் வந்து பிடிக்கிறீங்கன்னா கேட்பீங்க. அந்த மாதிரி வந்து அவர் வந்து அன்றைக்கு வந்து ஒரு செயல்ல ஈடுபட்டாரு, ஒரு நல்ல செயல்ல, ஒரு சாதிய சிந்தனையோடு இல்லாமல் ஒரு சமூக சிந்தனையோடு, சமூக பொறுப்போடு அன்றைக்கு வந்து அந்த இது வழி விட மாட்டோம்னு சொன்ன நிலையில வந்து நீங்க வந்து ஒரு சடலத்தை வந்து தூக்கி செல்வதற்கான அந்த வழியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவரே தூக்கி கொண்டு சுமந்தார் என்பது அந்த செயல் ஒரு நல்ல செயலா பார்த்து ஒரு விருது கொடுக்குறோம். ஆனா இதுக்கெல்லாம் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குன்றது பின்னால தெரிய வருது. இப்ப உள்நோக்கம் அவங்க அவங்க முகமூடி கிழிஞ்சிருச்சு, அருந்து தொங்குது. இப்ப இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையை புரிந்து கொண்டதால் இன்றைக்கு அவர் என்ன செய்யறான்றதை நம்ம அப்பட்டமா வெளிப்படுத்துறோம். நான் இப்பவே சொல்றேன், நான் வெளிப்படையா சொல்றேன். நான் இப்ப நீங்க வந்து அவர் வழி நடத்துறாரு, பிற்படுத்தப்பட்ட மக்களை வழி நடத்துறாரு, அவர் வந்து ஒரு சமூகத்திற்கான தலைவர் இல்ல, சமூக நீதி தலைவர் சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வழி நடத்துவதா சொல்ல அவங்க அவங்க அப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில எவ்வளவு பேருக்கு இடஒதுக்கீடு பற்றிய புரிதல் இருக்கிறது, அல்லது வந்து நான் கேட்ட மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நீங்க வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சா கொடுங்க. நீங்க ரேண்டமா அவங்க சொல்ற ஆளை கூப்பிடாதீங்க. ரேண்டமா அவங்க கட்சியில பெரிய பொறுப்புல இருக்காலே ஒரு 2 ஆளை கூப்பிடுங்க. கிரீமி லேயர்னா என்ன, நான் கிரீமி லேயர்லாம் என்ன, கிரீமி லேயர் யார் யாருக்கு அப்ளிகபிள், நான் கிரீமி லேயர் யார் யாருக்கு அப்ளிகபிள்னு கேளுங்க. அவங்க அவங்க எல்லாரையும் வந்து ஒரு தவறான ஒரு வழிநடத்தல தான் கொண்டு போயிட்டு இப்ப இப்ப அவர் வந்து உள் ஒதுக்கீடு கேட்கறதுலயே வந்து அந்த சமூகத்திலேயே வந்து சில பேர் வந்து அதுல வந்து ஒரு முரண்பட்ட நிலையில இருக்கிறாங்க. நீங்க வந்து வெல் பிளேஸ் ஒரு 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 குரூப் ரிசர்வேஷன்ல ஒட்டுமொத்தமா ஒரு குரூப்பிங் ரிசர்வேஷன்ல யாருக்கு வந்து பலன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெல் பிளேஸ்ட் கம்யூனிட்டி அவங்களுக்கு தான் வந்து இல்ல அதே மாதிரி அந்த ஒரு அளவுக்கு கணிசமான பாப்புலேஷன் இருக்கவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து பெரிய பலன் கிடைக்கும். நீங்க ஒரு குரூப்பா வந்து எம்பிசின்னு வந்து நீங்க வந்து ஒரு குரூப்பா வந்து குரூப் பண்ணி ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க கம்யூனல் மெஜாரிட்டின்னு பாத்தீங்கன்னாலும் வன்னியர்கள் தான் கம்யூனல் மெஜாரிட்டி. வெல் பிளேஸ்ட்னு பாத்தீங்கன்னாலும் அது இருக்கக்கூடிய பிற சாதிகளை விட 108 சாதிகளை விட வெல் பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். அப்படி பாத்தீங்கன்னா அந்த 20%ல மேக்சிமம் நுகரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அதை வந்து 10.5 ஒண்ணு கேட்கிறாரு. அதுக்கான என்ன ஜஸ்டிபிகேஷன் தெரியல நமக்கு. அது அவங்க கேட்கறாங்க, அவங்க உரிமை. அது சரியா தப்பான்னு வந்து ஒட்டுமொத்தமா அந்த சமூக ரீதியா சிந்திக்கக்கூடிய முடிவு செய்து கொள்ள முடியும். ஆனால் இதெல்லாம் எதற்கு முன்வைக்கிறாருன்னா வந்து ஒரு ஒரு போலரைசேஷனுக்காகவே நீங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அவர்களை வந்து தவறான பாதைக்கு வழி நடத்துறாங்க அப்படின்றது தான் இப்போ பெரிய வேதனை. அவர்களை வந்து ஒரு அரசியல் புரிதலோடு வழி நடத்தவில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய பெரிய வேதனை. இன்னைக்கு நாங்கெல்லாம் பேசுறோம், விடுதலை சிறுத்தை கட்சியில் கடைசி நிலையில் இருக்க முகாம் செயலாளர்லாம் வந்து இன்னைக்கு வந்து பேசுறாங்கன்னா அவங்க பேசக்கூடிய அரசியலை பாருங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே வெளிப்படையா தெரியக்கூடியதுதான். சமூக ஊடகங்கள்ல மற்ற இடங்கள்ல பாருங்க. அவர் வழிநடத்தக்கூடிய இளைஞர்கள், அவர் வழிநடத்தக்கூடியவர்கள் போடக்கூடிய பதிவுகளை, போடக்கூடிய செய்திகளை பாருங்க. இதைத்தான் நாம சொல்றோம். அவர் வந்து தவறா வழி நடத்துறாருன்னு சொல்றோம். இன்றைய சூழல்ல அவர் தவறாக வழி நடத்துகிறார். அவர் வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து என்னென்னவோ கொடுத்து பார்த்தாங்க. மாற்றம், முன்னேற்றம்னு ஒரு ஒரு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. நீங்க வந்து 2014ல வந்து எம்பி எலெக்ஷன்ல வந்து வெற்றி பெறுறாங்க. 3வது அணியில் நின்று வெற்றி பெறுறாங்க. ஒட்டுமொத்தமா 6 சட்டமன்ற தொகுதியை கொண்ட அந்த தர்மபுரியில வந்து வெற்றி பெறுறாங்க. 2019ல தோக்குறாங்க. 2014ல வெற்றி பெறாங்க. 2016ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட்லயே வந்து தோத்து போறாங்க. அவங்களுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபிள் செக்மெண்ட்ல தான் நிக்கிறாரு அவரு. அதுல தோத்து போறாங்க.
அப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து ஒரு போலரைசேஷன் வந்து பண்ணி வச்சுட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அவங்களோட இயல்பான நிலை வந்து புரிஞ்சு போச்சு. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி எந்த சூழல்ல வச்சாங்கன்றத வந்து நான் ஒன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை. அதிமுகவினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கும் பொழுதே அவங்களே சொன்னாங்க, நிறைய பேர் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவோடு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தது என்று அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அப்ப இப்படியெல்லாம் இருக்கிறவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை பார்த்து விமர்சனம் வைப்பது என்பது கேள்விக்குண்டானது. ஒரு பெரிய வேடிக்கை தான். அதே போல வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து தனிப்பட்ட எண்ணையோ தனிநபரையோ இந்த மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த வன்னியர்களையும் இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சுமத்துறாரு. திருமாவளவன் அவர்கள் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் இழிவுபடுத்திட்டதா சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து அந்த முழு பேச்சை வந்து கேட்டீங்கனால இது வந்து ரொம்ப அப்சர்டு, இது வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. இவர் தப்பிக்கிறதுக்காக இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்லணும். சட்ட ரீதியா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு சட்டத்தைக்கு மீறி நான் வந்து இங்க போவேன் அங்க போவேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுறாரு. இது எந்த வகையில நியாயம்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு ஒரு இயக்கத்துல இருக்கீங்க, பொறுப்புல இருக்கீங்க, சரி, அதெல்லாம் சரி. நீங்க படிச்ச படிப்புக்கு கொஞ்சமாவது ஒரு நியாயம் செய்ய வேண்டாமா, ஒரு தர்மம் பண்ண வேண்டாமா? அப்படி நீங்க எப்படி படிச்சீங்கன்னு நாங்க கேள்வி கேட்க வேண்டியது வரும்ல. நீங்க நீதிமன்றத்துல போய் பல பல வழக்குகள்ல வந்து நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடுகிறேன்னு பேசுறீங்கல்ல, இங்க எங்க போச்சு அந்த நீதி? இந்த கோயில் நுழையறதெல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே அடிச்சாங்கல்ல, அவங்களை அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல, அது ஏன் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அடி வாங்கணும்னாலே வழக்கு போடுறீங்களா, அது ஒரு கேள்வி வருது இல்ல. நீங்க கோயில் வழிபாட்டு உரிமை இதெல்லாம் விட்டுடுங்க, அவர் ஒரு வழக்கறிஞர் தானே. ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க, அடிச்சவன் மேல வழக்கு போடணுமா வேண்டாமா? அடிச்சவனை வந்து பிடிச்சி உடனே உள்ள வைக்கணுமா வேண்டாமா? அது செய்யல. அப்போ அவர் வந்து இதை வந்து திசை திருப்புறார். அவர் வந்து அவர் செஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அழகா மக்களுக்கு புரியக்கூடிய வகையில, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தலைவர் எழுச்சி தமிழர் அப்படியே வந்து அதை வந்து வெளிப்படுத்துறதுனால தான் மேல இருக்கிற கரையை வந்து போக்குறதுக்கு பதில் அதே கரையை எடுத்து எல்லாருமே பூசினா தான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழிமுறையை கையாளுறாரு. அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப கிளியர். இது வால் இல்ல, போலீஸ் இல்ல, யாரா இருந்தாலும் தான் இந்த ஏதோ ஒரு சாதி நானு அப்படின்னு ஒரு எண்ணத்தின்ல ஆட்பட்டு ஒருவரை வந்து ஒடுக்குவது, இல்ல வந்து பழித்து பேசுவது, இல்ல வந்து உரிமைகளை மறுப்பது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு சாதி குட்டி. மறுபடியும் சொல்றேன், அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் தான். ஒரு இண்டிவிஜுவலோட தான் நீங்க வந்து அதை பொருத்தி பார்க்கணுமே தவிர அது வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து எப்பொழுதுமே குடிக்காது. அதனாலதான் மறுபடியும் ஆங்கிலத்திலேயே நான் சொல்லிட்டு இருக்கேன், கேஷ் மைண்ட் செட். அவ்வளவுதான். கேஷ் மைண்ட் செட் போது அது வந்து அந்த அந்த இந்த பொருள் வந்து இங்க வரும்போது மாறி போகுது. தமிழ் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும், சாதி குத்தி என்றுதான் சொல்ல முடியும். அவர் இதை சொல்லாடல புதுசா ஒண்ணும் பண்ணல, இவங்களுக்குன்னு பேசல. அதுலயே இன்னும் அடுத்தடுத்த பார்ட்ல சொல்லியிருப்பாரு. போலீஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து பியூரோக்ரசி வந்து ட்ரிவன் பை ஒரு சைக்கிள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தலித் ஆன்டி தலித் சைக்கிள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு புத்தி இருக்கு, காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சாதி புத்தி இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அதனால இது வந்து ரொம்ப கிளியர்லி எவிடென்ட். நான் அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து இவ்வளவு பணிகளை இன்னும் கூட சொல்ல போனா சமூக நீதி சமூகங்களுக்கான ஒற்றுமைன்னு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறோம். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நல்ல நினைவு வந்து என்னன்னா, இப்போ இடபிள்யூஎஸ் வரதுக்கு முன்னாடி இப்ப நீங்க வந்து 27% மண்டல் கமிஷன்ல ஏன் நிர்ணயம் ஆகுதுன்னா, ஏற்கனவே 15% எஸ்சிக்கு இருக்கு, எஸ்சிக்கு ஒரு 7% இருக்கு, 22% இருக்கு. உச்ச நீதிமன்றம் 50% கேப்னு சொல்லிட்டாங்க. 22 50ல கழிச்சா 28 இருக்கு. ஒரு குஷன் வேணும், இல்ல ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு வேணும், ஒரு பெட் வேணும் வச்சுக்கணும் அப்படின்றதால 1% விட்டுட்டு 27% எம்பிசி இது ஓபிசி கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே மண்டல் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணது 53%. ஓபிசிஸோட பாப்புலேஷன் 53% இருக்கு. அட்லீஸ்ட் 43% 41% கொடுக்கணும்னு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ஆனா 27 தான் கொடுத்தாங்க. இப்ப எழுச்சி தமிழர் இவங்க யாருக்கும் வந்து இதை பத்தி சிந்தனையே இல்லை. இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பேசிட்டு இங்க இருக்கிறவங்க வந்து கோயிலோட நுழையக்கூடாதுன்னு சும்மா கேவலமான சாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ரிசர்வேஷனே தூக்கி கலாச்சாரத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை பத்தி இவங்க என்னைக்காவது சிந்திச்சிருக்காங்களா?
அதை பத்தி இவங்க என்னைக்காவது கவலைப்பட்டிருக்காங்களா? ஆனா தலைவர் எழுச்சி தமிழர் முன் வச்சாரு. யார் இவங்களா சொன்னாங்க? தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் கேளுங்க நான் சொன்னாரு. அதையே நீங்க வந்து பாப்புலேஷன் படி நீங்க கன்சிடர் பண்ணோம். இன்றைக்கு இடபிள்யூஎஸ் 10% வந்த உடனேயே அந்த கேப் உடஞ்சி போச்சு. அந்த 50% சீலிங் உடஞ்சி போச்சு. அந்த 50% சீலிங் உடஞ்சி போச்சுன்னும் போது இன்னைக்கு வந்து நீ வந்து ஓபிசிஸ் வந்து இது ரிசர்வேஷன் உயர்த்தி கேட்கணும்னு முழக்கம் கொடுக்குறாரு. அதை வலியுறுத்துறாரு. இதுதான் நம்ம முன்னெடுக்க வேண்டிய அரசியல்றாரு. இன்றைக்கு ஓபிசிஸ்க்கு எஸ்சி எஸ்டிக்கு ஒட்டுமொத்தமா சமூக சமூகத்துக்கான அரசியல் முன்னெடுப்பதற்கான நகர்வை சொல்றாரு. நீங்க என்னைக்காவது இதெல்லாம் பேசிருக்கீங்களா? அப்ப யாரு கேட்கிறோம்? ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணா யாரு கேட்கிறோம்? அதுல நீங்க சொல்ற சமூக மக்களும் அடங்கிதானே இருக்காங்க. ஏற்கனவே அவங்க உரிமைக்காக பேசி நாங்க வந்து எல்லாம் பண்ணிதானே இருக்கோம். இது வந்து இன்னும் சொல்ல போனா அம்பேத்கரை வந்து நான் வந்து சிலையை திறந்தேன், நான் வந்து தைலாபுரத்திலேயே அம்பேத்கருடைய சிலையை வைத்திருக்கிறேன் சொல்லுவாரு. ஆனா என்றைக்காவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை இல்ல, இதை ஒரு சின்ன துரும்பியால் கிள்ளி போட்டிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதை பத்திய சிந்தனையே கிடையாது. அதை பற்றி பேசுவதே கிடையாது. அவங்க தான் வந்து இன்னைக்கு சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே வைத்தறிச்சல், பொறாமை, பொச்சரிப்பு என்னன்னா, இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழருடைய உயரம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை கடந்து இந்திய அளவுல வந்து இன்றைக்கு வந்து அவர் வந்து கவனம் பெறுகின்ற பார்க்கின்ற ஒரு தலைவராக, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, சாதிய மதங்களை கடந்து இன்றைக்கு வந்து மாநில எல்லைகளை கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அவர் ஏதாவது சொல்லணும், ஏதாவது பண்ணணும்ன்றதுல வந்து 2 ரீசனு. ஒண்ணு அவரை வந்து அட்டாக் பண்ணணுன்றது, இன்னொன்னு அவரை எதிர்ப்பதன் மூலமாக ஏதாவது ஒரு அணிதிரட்சி பண்ணலாம், இல்ல வந்து ஒரு போலரைசேஷன் பண்ணலாம் ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் வந்து இனியும் வந்து அவங்களுடைய பாச்செல்லாம் பலிக்காது. அதே போல வன்னியர் சமூக மக்களுக்கு எதிரானவர் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. உண்மையில வன்னியர் சமூக மக்கள் திருமாவளவன் அவர்களை எப்படி பார்க்கிறாங்க? இப்போ நீங்க அதாவது நான் இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு கேள்வி. நீங்க ஒருத்தன் ஒரு சாதியோடு அந்த சாதிய உணர்வோடு தன்னை இணைத்துக் கொண்டு பார்த்தான் என்று சொன்னால், அப்ப அவன் வந்து அந்த நிலையில இருந்துதான் சிந்திப்பான். அது எனக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். நான் ஒரு ஏரியால இருக்கிறேன், அந்த ஏரியா உன் அட்ரஸ் எங்கன்னு கேட்கும்போது அந்த ஏரியாவை சொல்றேன், அவ்வளவுதான். அந்த வகையில அது ஒரு அடையாளம் என்கின்ற வகையில மட்டும் இருந்துட்டு ஜனநாயக சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள், அது வன்னியர்கள் மட்டுமல்ல, எல்லா சமூகங்கள்லயும் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழரை பற்றிய ஒரு உயர்வான எண்ணத்தை, அவரை பற்றிய உண்மையான புரிதலை, இது வந்து அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடந்துட்டே இருக்கு, நிகழ்ந்துட்டே இருக்கு. நீங்க அதற்கான சான்றுகள் என்னன்னா, ஒன்றும் பெரிய சான்றெல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறது, 4 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறது, பல்வேறு இடங்கள்ல ஒன்றிய கவுன்சிலர் இருக்கும், பல்வேறு மாநகராட்சி கவுன்சிலர் இருக்கும், எல்லாம் இருக்கிறோம்னா நீங்க வெறுமனே வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே வாக்களித்து இவர்கள் யாரும் வெற்றி பெறவில்லை. அப்ப அதுல வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருந்து மற்ற சமூகத்தினர் ஓட்டு போடவே தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுதான் சான்றுது. நீங்க அவங்க வந்து கிளைம் பண்றாங்களே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வன்னியர்களுக்கும் அத்தாரிட்டி அவங்களா சொல்லுவாங்களா? அவங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க அப்படி ஒரு நிலை இருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி எதிர்ப்புன்ற ஒரு கேள்வி வரலாம். அவங்க அத்தாரிட்டி கிடையாது, எல்லாருக்குமான அத்தாரிட்டி அவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு எந்த ஒரு செக்மெண்ட்டுக்கும் போராடுறவங்க வந்து என்னைக்குமே அத்தாரிட்டி ஆக முடியாது. போராடுறவங்களுடைய ஜென்யூன்னஸ் பார்த்துதான் வந்து அந்த சமூகமோ, அந்த பிரிவோ, அந்த குழுவோ, அந்த அமைப்போ அவங்க மேல வந்து ஒரு மரியாதை வச்சிருக்கோம், ஒரு ஈடுபாடு வச்சிருக்கோம். அதனால இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இவங்க வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு நம்பிக்கையோட அவருடைய பின்னாடி போனவங்க எல்லாம் கூட காலப்போக்கில் வந்து இன்னைக்கு வந்து உணர்ந்துட்டாங்க. அதோட அதோட பீக் எங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்க வந்து 2019 அதிமுக கூட்டணி வைக்கும்போது நீங்க தேர்தல் ரீதியா முரண்பாடு வைத்து கூட வந்து நீங்க கூட்டணி மாறலாம். நீங்க ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, முரண்பாடு வருது, கூட்டணி வந்து மாறலாம். ஆனா 2019 இவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்கு அந்த மாதிரியான முரண்பாடு எதுவுமே இல்ல, எந்த விதமான எதுவும் இல்ல. நீங்க இது வந்து ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு செய்தியாக தான் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஒரு அரசியல் புரசல்லாம் கூட இல்ல. நான் தான் சொல்றேன், அதிமுகல வந்து பல்வேறு பிரிவுகளாக வந்து உடைந்து ஒரு சண்டை போட்டுக் கொள்ளும் போது சொல்றாங்களே, நாங்க இதை பண்ணோம், இவ்வளவு கொடுத்தோம், அவ்வளவு கொடுத்தோம், அதனாலதான் கூட்டணி வச்சோம். அதனால அவங்க பின்னாடி வந்து
இன்றைக்கு வந்து அந்த சமூகத்தை சார்ந்த அந்த சமூகத்தை அடையாளத்தை கொண்டவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து ஆதரிப்பதில் வந்து விலகிட்டாங்க. அதனால அவங்க இந்த மாதிரியான கிமிக்ஸ் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. தலைவர் எழுச்சி தமிழரை பற்றிய எண்ணம் மிக உயர்வான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். நாம வந்து இதை வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல்ஸா இல்ல வந்து ஒரு ஒரு சில இடங்கள்ல இருந்து எடுத்து உதாரணமா சொன்னா தவறாயிடும். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரியான அடையாளங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அது முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. ஏன் இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள்ல மற்ற அமைப்புகள்ல விடுதலை சிறுத்தைகளோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல விடுதலை சிறுத்தைகளோடு நட்புறவோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல விடுதலை சிறுத்தைகளை நம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர் இல்லையா? அவங்களாம் தலைவர் எழுச்சி தமிழரை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஆனா இது வந்து அவங்க போலரைசேஷனுக்காக பண்றது. அதான் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் 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 பார்த்துட்டு இருக்காங்க. அது இதை எடுத்து ஏதாவது கொஞ்சம் உருட்டலாமான்னு உருட்டி பாக்குறாங்க. இந்த உருட்டெல்லாம் ஒன்றும் வேலைக்காக. அதே போல இயக்குனர் ரா கௌதமன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பேசுனது குறித்து இவர் வந்து இந்த கருத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட்டியலின மக்கள் கோயிலுக்கு அனுமதிக்காத குறித்து கருத்து சொல்லாம இவர் திருமாவளவன் அவர்கள் பேசியது குறித்து மட்டும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுங்கிறது இவர்களுடைய தமிழ் தேசியத்தை எப்படி புரிந்து கொள்வது? நல்லா கேட்டீங்க. தமிழ் இவங்க பேசுற, அதாவது சாதிய சாக்கடை தாண்டி குதிக்காமல் தமிழ் தேசிய கோட்டையை பிடிக்க முடியாதுன்னு ஒரு முழக்கத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தலைவர் எழுச்சி தமிழ் வச்சிருந்தார். சாதிய சாக்கடையை தாண்டி குதிக்காமல் நீங்க வந்து தமிழ் தேசிய கோட்டையை பிடிக்க முடியாதுன்னாரு. அந்த மாதிரி இவங்க வந்து இன்னும் அந்த சாதிய சாக்கடையிலேயே ஓடிட்டு இருக்கதான். அவர் நீங்க ஒருத்தர் சொன்னீங்களே, அவர் வந்து நீங்க செம்மரக்கட்டை கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஆந்திரால சுட்டுக் கொண்டாங்க இல்லையா? அவர் அந்த அந்த தமிழர்களுக்கு போராட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த தமிழர்களுக்கு போராட்டம் நடத்தியவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள். ஆனால் அந்த தமிழர்களை சாதியாக பார்த்து அவர்களுக்காக பேசியவர்கள் தான் அவங்கலாம். இப்ப நாங்க அவங்களை தமிழர்களா பார்த்துதான் அந்த போராட்டத்தை ஈடுபட்டோம் அன்னைக்கு. ஆனா அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த ஒருத்தர் சொன்னீங்களா, அவர் வந்து அவரோட பதிவுகள்லாம் போய் பாருங்க. அவர் வந்து யாரை வாழ்த்துறாரு, இல்ல வந்து யாரை வந்து, அதாவது சமூகத்துல ஒரே நிலையில இருக்கக்கூடிய பல பேர் இருப்பாங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு இயக்குனர் இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நான் வந்து ஒரு இயக்குனர் அதே நிலையில அதே கருத்தோட பயணிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த அடையாளத்தை, இந்த சாதி அடையாளத்தை பார்த்து இருக்கக்கூடியவர்கள் மட்டும் நான் வந்து அவங்கள வாழ்த்துறது, அவங்கள பத்தி பேசுறதுன்ற மாதிரியான நிலைப்பாடு. அது வந்து நான் யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிடல. ஆனா இவங்க எல்லாம் எதற்காக வந்து இந்த சமூக தளத்துல இந்த மாதிரி இதுல வந்து பயணிக்கிறாங்கன்னு தெரியல. எந்த விதமான அர்த்தமும் இல்லாம, எந்த விதமான நோக்கமும் இல்லாம, ஏதோ டைம் பாஸுக்கு வந்து பண்ற மாதிரி பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது கூட வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உளவியல் வந்து வேலை பார்க்குது, அவ்வளவுதான். அவர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெருசா எடுத்துக்குவாங்க. உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃப்ரீடம் தமிழ். வணக்கம்.